இது நம்ம பொண்ணுதானான்னு பாக்குறப்போ எனக்கே சந்தேகம் வந்துச்சு தெரியுமா? அப்படியே மதுரை மீனாட்சி கணக்கா அம்புட்டு அம்புட்டு அழகா இருந்துச்சு தெரியுமா? என் மக அங்க அப்படி சொல்லிக்கிறா தெரியுமா? ஏங்க நெசமாவா சொல்றீங்க? ஆமா 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 வசந்தி. அவ எப்பவுமே இப்படித்தான் இருக்கணும்னு சம்மந்தி வீட்டுல சொல்லிட்டாங்களா? அப்படின்னா நம்ம மகளை அவங்க எப்படி பாத்துக்கலாம்னு யோசிச்சு பாரு. ஏங்க கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏங்க அன்னைக்கு சமையல் விஷயத்துல மாப்பிள்ளையோட அப்பத்தா தமிழ் மேல ஏதோ கோவப்பட்டதா சொன்னாரே, அத பத்தி நீங்க விசாரிச்சியலா? அந்த அம்மா என்கிட்டயும் கொஞ்சம் லேசா கோவப்படதான் செஞ்சு. என்ன இருந்தாலும் தப்பு நம்ம மேலதான் வசந்தி. ஆனா மத்தவங்க எல்லாரும் என்கிட்ட எப்ப போல நல்லா தான் பேசினாங்க. ஏங்க மறு வீட்டு சம்பந்தமா அவங்க கிட்ட பேசினியலா? பேசினேன். ஆனா தமிழ் 10 நாளைக்குள்ள நல்லா சமைக்க கத்துக்கிட்டு ஒரு வாரத்துக்குள்ள வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும்னு அந்த அம்மா சொன்னது உனக்கு தெரியும்ல. அது நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழையும் நம்ம மாப்பிளையும் மறு வீட்டுக்கு அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போதைக்கு தமிழ் இங்க வரமாட்டாளாங்க? எதுக்கு இப்ப போய் கண்டா கசிக்கிட்டு இருக்க? நம்ம புள்ள அங்க எப்படி சந்தோஷமா இருக்கா தெரியுமா? ஏய் நீ ஒண்ணு கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே சமையல நல்லா கத்துக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் நல்லா சமைச்சு போட்டு சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு வரத்தான் போறா. அப்பா அக்கா என்ன பத்தி எதுவும் கேட்டாலாப்பா? உன்னை எப்படி கேட்காம இருப்பா தங்கம்? கணத்தை நல்லா பாத்துக்குங்க, நல்லா சாப்பிட சொல்லுங்க, அடிக்கடி போன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ராசாத்தி. அப்புறம் அப்பதான் கேட்டுச்சு. ஏங்க புள்ளையோட குரலை எப்ப கேப்போன்னு இருக்குங்க. இத பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. சீக்கிரமே நம்ம புள்ள மாப்பிள்ளையோட நம்ம வீட்டுக்கு வருவா.